இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். அண்மையிலே மறந்த ஏவிஎம் சரவணன் அவர்களோடு டூரிங் டாக்கீஸுக்கு மிக நெருங்கிய பந்தம் உண்டு. இன்னும் சரியாக சொல்லணுன்னா, டூரிங் டாக்கீஸுக்கு இன்றைக்கி அடையாளமாக இருக்கின்ற சாய் விசித்ரா நிகழ்ச்சியை முதல்ல அவர் வச்சு தான் நான் தொடங்கினேன். அதில் அவருடைய பேட்டி தான் முதலாக இடம்பெற்றது. அதனால் அண்மையிலே மறைந்த அவருக்கு ஒரு நிமிடம் எல்லோரும் அஞ்சலி செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வணக்கம் and a very good evening ladies and gentlemen. இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கின்ற என்னுடைய இனிய நண்பர் பாக்யராஜ் அவர்களுக்கும், இயக்குனர் ஆர்வி உதயகுமார் அவர்களுக்கும், அன்பிற்குரிய டி சிவா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழா நிகழ்ச்சிகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பயணம் அங்கே தான் ஆரம்பிச்சது அப்படின்னு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். அங்கேருந்து தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சகோதரர் நடத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இதை நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்றது என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. டூரிங் டாக்கீஸ் ஆரம்பித்த போது டூரிங் டாக்கீஸில் பார்த்திங்கன்னா சினிமா துறையிலே வெற்றி பெற்றவர்கள் கதைகளை மட்டும் இல்லாமல் சினிமா துறையிலே தோல்வி பெற்றவருடைய கதையை கூட நம்ம பல நேர்காணல் நடத்தி வெளியிட்டிருக்கோம். அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, சினிமாவை பற்றிய புரிதல் எல்லோருக்கும் வரணும். ஒவ்வொருத்தருடைய அனுபவத்திலேருந்தும் தெரிந்து கொள்வதற்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த நிகழ்ச்சிகள் எல்லாமே அந்த அளவுக்கு சிறப்பாக அமைந்தது. கலைஞர்களை பேட்டி காண்றது, அவங்களுடைய கருத்துக்களை எல்லாம் பதிவு செய்கிறதை தாண்டி நாம் இந்த துறைகளில் இருக்கோம், அதற்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் ரொம்ப நாட்களாகவே நமக்குள்ளே இருந்தது. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேம் அவார்ட்ஸ். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அவங்க சம்பாதிச்சாலும், கோடியாக சம்பாதிச்சாலும், அந்த கைத்தட்டலும் அந்த பாராட்டுதலும் அந்த விழா மேடைகளும் அவருக்கு பெற்றுத்தருகின்ற சந்தோஷத்தை அந்த கரன்சி நோட்டுகள் பெற்று தராது என்பது தான் உண்மை. அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை அவங்களுக்கு தர்றது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம். இப்படி ஒரு விழா நடத்தும்போது அதுக்கு இப்போ இந்த வரவேற்பாளர் பாரஸ் சொன்ன மாதிரி, யார் விழாவுக்குரிய விருதுக்குரியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு குழு அமைக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினச்சோம். இந்த ஜூரி குழுவுக்கு திரு பாக்யராஜ் அவர்கள் தலைமையேற்றிருப்பது நிஜமாகவே டூரிங் டாக்கீஸையும் பெருமைப்படுத்துகிறது. அந்த விழாவிலே விருது பெறக்கூடிய கலைஞர்களையும் பெருமைப்படுத்துகின்ற ஒரு விஷயமாக அமைந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா திருமதி குஷ்பு, திரு இளவரசு, திரு டி சிவா, திரு ஆர்வி உதயகுமார், திரு ஆர்கே செல்வமணி என்று பல பேர் இணைந்திருக்கிறார்கள். இவர் எல்லோருமே பார்த்திங்கன்னா சினிமா உலகத்தில் எப்படிப்பட்ட அனுபவம் உடையவர்கள், எப்படிப்பட்ட சாதனையாளர் அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இத்தனை பேருடைய ஆசையோடு இந்த நிகழ்ச்சி வருகின்ற ஜனவரி மாதம் 25ஆம் தேதி அன்று காமராஜர் அரங்கில் நடைபெறவிருக்கிறது. இன்றைக்கு எப்படி திரளாக இந்த நிகழ்ச்சிக்கு உங்களுடைய ஆதரவை தந்திருக்கீங்களோ அது மாதிரி இந்த விழாவுக்கும் ஒரு நல்ல விளம்பரத்தை நீங்கள் தர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எந்த பரிசளிப்பு விழாவாக இருந்தாலும் அதுக்கு முறையான விளம்பரம் நிச்சயமாக தேவை. நீங்கள் இந்த விழாவிலேயே எனக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தான் கை தட்டுறாரு, தட்டுங்கப்பா. சித்ரா அண்ணா எது பண்ணாலுமே ஒரு ஸ்பெஷலாக பண்ணுவார். அவர் அழகாக கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு முன்னாடியே இந்த மாதிரி இருக்க உதவி நீ வரணும். அதுக்கப்புறம் 3 மணிக்கே ஃபோன் பண்ணி கரெக்டாக 6 மணிக்கு வந்துடணும். அதாவது ஒரு டிசிப்ளின்னா என்ன, நம்ம
நம்மனால ஃபங்க்ஷன் லேட் ஆகக்கூடாது, அதே மாதிரி நம்ம அழைப்பாளர்கள் சரியான நேரத்துக்கு வரணும். இதெல்லாம் வந்து நல்ல திட்டமிட்டு செயலாற்ற அண்ணனை பற்றி நம்ம என்ன சொல்ல. அவர் வந்து சிவா சொன்ன மாதிரி நம்மெல்லாம் சினிமாவுக்கு வராதுக்கு முன்னாடியே அவர் பேரை சினிமாக்களில் பார்த்துருக்கோம். மக்கள் தொடர்பாளர் சித்ரா ராமு, சித்ரா லக்ஷ்மண், அவருடைய அருமை சகோதரர் சித்ரா ராமு அவர்களை பற்றி கூட நான் சொல்லுவேன். எப்பவுமே நான் 2 பேர்த்து ஒன்றா தான் பார்த்துருக்கேன். ஒரு 2 பேரும் ஒன்றா வருவாங்க. ஒரு ஒரு எந்த நிகழ்வாக இருந்தாலும், ஒரு ஃபேமிலி மீட்டாக இருந்தாலும் அங்கே பார்த்தா இவர் மட்டும் தனியாக இருக்க மாட்டார். அண்ணன் ராமண்ணன்னு இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான ஒரு உறவு முறையோடு அந்த அப்படியே மெயின்டைன் பண்ணுற அந்த 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 அடையாளம் இருக்குது பாருங்கள். அதெல்லாம் சினிமாவில் ரொம்ப கம்மி இப்போ இல்லைன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்து சிவா சொன்ன மாதிரி அவருடைய திரையுலக பயணம்ன்றது ஒரு நீண்ட நெடிய பயணம், சாதாரணமான பயணம் இல்லை. ஒரு பிகினிங்கிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு தயாரிப்பாளராக உயர்ந்து இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து அந்த தயாரிப்பாளராக இருந்த இதிலிருந்து அப்படியே தள்ளி வச்சுட்டு அவருடைய சகோதரர் மறைவுக்கு பின்னாடி தயாரிப்பெல்லாம் நிறுத்திட்டாங்க. அவர் தயாரித்த படங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப பிரமாதமான படம். வாழ்க்கை, மண் வாசனை, அதாவது பாரதி ராஜாவே ரொம்ப நல்லா யூஸ் பண்ண ஒரு தயாரிப்பாளர். ஏன்னு அப்புறம் பாக்கியராஜ் அண்ணன் சொல்ல வேண்டியதில்லை. அவர் முதல்ல எங்களையெல்லாம் பேச சொல்லிட்டார், ஏதாச்சும் கிடைக்குமான்னு. ஸோ கண்டென்ட்டுக்காக அண்ணன் வெயிட் பண்ணார். அண்ணனுக்கு இல்லாத கண்டென்ட் நான் தான் சொன்னேன். என்ன நீங்கள் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது இருந்தால் அவருக்கு தெரியும். ஒரு அதாவது சித்ரா அண்ணன்னா ஒரு ஃபேமிலி இதுதான். இப்போ எங்கள் சிவா சொல்வது ஒரு அழகாக ஒரு விஷயத்தை சொன்னார். தயாரிப்பாளர் சங்கம் மட்டுமல்ல, இயக்குனர் சங்கத்தில் கூட அவர் ஒரு பொறுப்புக்கு வந்துட்டா அந்த 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 பொறுப்பை வந்து அழகாக செய்வார். அவருக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டா அதை தன்னுடைய சொந்த வேலை மாதிரி எடுத்துகிட்டு பண்ணுவார். அவர் இருக்கிற காலத்தில் தயாரிப்பாளர் சங்கத்தில் இந்த பத்திரிகை ஒன்று மிக பிரமாதமான பத்திரிகை நடந்தது. அவரோட சரி, அவர் வந்த உடனே அந்த பத்திரிகை நின்று போச்சு. அவ்வளவு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருந்த ஒரு புத்தகம். ஸோ அவர் எது செஞ்சாலும் ஒரு சிறப்பாக செய்வார். ஸோ அண்ணன் வந்து இந்த யூடியூப் சேனலை பற்றி அண்ணன் சொன்னார். சினிமாவில் எல்லாரும் வந்து வாழ்த்த வேண்டிய ஒரு யூடியூப் சேனல்னா அதுதான். எந்த விதமாகத்துலேயும் அடுத்தவங்களை புண்படுத்தாமல் சினிமாவில் முன்னும் பின்னும் அன்றும் இன்றும் நாளையும் நடக்கவிருக்கிற விஷயங்களை அழகாக மிக பிரமாதமாக மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னதமான அற்புதமான உண்மையான சினிமா யூடியூப் சேனல்னா அது அண்ணனோட டூரிங் டேக்ஸ் தான். அதுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுப்பேன். ஏன்னா நான் கூட ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு ரொம்ப நாளாக பிளான் பண்ணி அது எப்படியெல்லாம் பண்ணலான்னு பார்த்தா இவர் தான் திருப்பி பார்த்தியோ இந்த ஆள் மீறி நம்ம ஒன்றும் பண்ணி ஜெயிக்க முடியாது போல் இருக்கேன்னு டென்ஷன்லேயே கொஞ்சம் நிறுத்தி வச்சுக்கிறேன். என்ன உண்மையா? ஆமாம். அதனால் அவரே பல தடவை என்ன பேட்டி ஏதாச்சும் கொடுத்துட்றா அப்படின்னா முடியவே முடியாது. நான் என்னுடைய சேனலுக்கு தான் நான் என் பேட்டியை கொடுக்குறேன். இப்போ எந்த சேனலுக்கும் கொடுக்குறதில்ல அப்படிலாம் சொல்லி பார்த்தேன். இப்போ நான் ஜெயிப்பனா தோப்பனான்னு தெரியாது, அது அவர் கையில் தான் இருக்குது. கொஞ்சம் விட்டு கொடுத்தா தான் நம்ம வர முடியும். ஆனால் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டார். இப்போ ஃப்ரேம் அண்ட் ஃபேம் ரொம்ப அழகான ஒரு விருதுக்குண்டான ஒரு வேல்யூபிள் நேம். இதுவரையிலும் உலகத்திலேயே யாரும் இந்த மாதிரி யோசனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஃப்ரேமில் இருக்கிறவருக்கும் அவருக்கு கிடைக்கிற ஃபேம், அதுக்கு நடுவில் எவ்வளவு போராட்டங்கள் இருக்கும். இவர் சும்மா ஃப்ரேம் அண்ட் ஃபேம்னு போட்டார். ஃப்ரேமில் தோன்ற ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு ஃபேம் வர்றதுக்கு எவ்வளவு உழைப்பு அவன் போட வேண்டியிருக்கு. ஸோ அந்த உழைப்புக்கு தரக்கூடிய ஒரு விருதுகள் தான் இந்த உன்னதமான ஃப்ரேம் அண்ட் ஃபேம் விருதுகள் அப்படின்னு ஒரு தொடங்கியிருக்காரு. ரொம்ப வருஷமாக நம்மளும் வந்து ஏங்கிட்டு இருக்கோம். ஒரு நல்ல அவார்டு ஃபங்க்ஷன், ஒரு சினிமா எக்ஸ்பிரஸ் இருந்தது. அதெல்லாம் வந்து இப்போ அதை ரொம்ப பிரமாதமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த டைமில். அது ராம்மூர்த்தி சார் இருக்கிறவர்கள் ரொம்ப அற்புதமாக பண்ணிகிட்டு இருந்தார். அது போன உடனே அந்த வேல்யூ போயிடுச்சு. அது மட்டும் இப்போ விருதுகள் வந்து வியாபாரங்களாக மாறிடுச்சு. அங்கங்கே பிட்டை போட்டு திடீர்னு ஒரு 10-15 பேர்த்து யார் வர்றாங்களோ அவருக்கு விருது கொடுக்குறதுன்னு இது ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது எல்லாம் மாற்றி அமைக்கிற விதமாக யார் வந்தாலும் வரலைன்னாலும் உண்மையாக
யாருக்கு இந்த விருது போகணுமோ அவங்கள தேர்வு செய்வோம். அவங்க வந்தால் அவங்களுக்கு மரியாதை, வரலன்னா நம்மளுக்கு மரியாதை. அதனால் தயவு பண்ணி நீங்கள் அந்த விஷயத்தில் பற்றி எனக்காக நாம் தேர்ந்தெடுக்கிறவர்கள் வருகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை நம் மனதில் வைத்து கொள்ளாமல் மிகச்சிறந்த ஒரு ஒரு விருது விழாவாக உங்களது ஃப்ரேம் அண்ட் ஃபேம் தொடங்க வேண்டும். அதை தொடர்ந்து, அதாவது உலக அரங்குகளுக்கு ஃப்ரேம் அண்ட் ஃபேமில் ஒரு அவார்டு வாங்கினா உலக அரங்கில் அந்த மரியாதை வரும் அளவிற்கு இந்த அவார்டு விருதை நாம் கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருப்போம். இயக்குனர் சங்கமும், அது குறிப்பாக செல்வமணி அவர்கள் வந்து ஒரு முக்கியமாக ரோடு போடுற வேலையில் மாட்டிக்கிட்டார். பெப்சி தொழிலாளர்கள் கொடுத்த இடத்துல ரோடு போடுறதுல ஒரு பிரச்சனை வந்து அதை நேரடியாக போயிட்டு கலெக்டரை பார்த்துட்டு ரோடு போடுற வேலையை ஆரம்பிச்சுட்டு அந்த ரோடை தாண்டி வந்துகிட்ருக்காரு. அதனால் என்கிட்ட சொல்ல சொன்னார், அண்ணன் எனக்கு முடிஞ்சால் வந்துடுறேன், இல்லைன்னு என்னை திட்டு வர்றப்பா, நீ சொல்லிவிடு அண்ணனுக்குன்னு. ஆக அவருடைய சார்பாகவும் இந்த தேர்வு குழுவில் எங்களையெல்லாம் ஒன்றிணைத்தமைக்கு திருமதி குஷ்பு அவர்கள், சிவா அவர்கள், இளவரசு அவர்கள், செல்வமணி அவர்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு பெரிய கஷ்டம். அது சாதாரண விஷயம் இல்லை, எங்களை சிக்க வச்சிட்டாரு. அது உட்கார்ந்து பார்க்கறதுக்குள்ளே மண்டை காஞ்சிரும். இருந்தாலும் அதை ஒரு சந்தோஷமான ஒரு பயணமாக நாங்கள் எடுத்துக்கொள்ள தயாராகிவிட்டோம். உங்களுடைய முயற்சி வெற்றியடைய வேண்டும். எல்லாரும் சேர்ந்து ஒரு கரவொலியோடு ஃப்ரேம் அண்ட் ஃபேமை வாழ்க வளர்க என்று சொல்லி வாழ்த்துவோம். நன்றி. பேரன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய பாக்யராஜ் சார் அவர்களுக்கும், என் அன்பு நண்பர் உதயகுமார் அவர்களுக்கும், சித்ரா சார் அவர்களுக்கும், இந்த ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். சித்ரா லட்சுமணன் அது வந்து ஒரு காலத்தில் நான் சந்திப்பதற்காக தவிச்ச ஒரு மனிதர். நான் பாரதிராஜா சார்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டர் சார் மனோஜ் கிரியேஷன் வாசலில் நிற்கும் போதெல்லாம் பல முறை வணக்கம் சொல்லி அவருக்கெல்லாம் சொல்லி பார்ப்பேன். அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார். அந்த உயரத்தில் நான் சித்ரா லட்சுமணனை பார்த்து அவரை அணுவணுவாக ரசித்து, அதற்கு பிறகு அவர் தயாரிப்பாளர் சங்கத்திலே பல்வேறு பொறுப்புகள் இருக்கும்போது, செயலாளராக இருக்கும் பொழுது அவருடைய நடைமுறையில் அவருடைய பாணியெல்லாம் பின்பற்றித்தான் பின்னாளில் நான் திருப்பியும் சங்கத்து பொறுப்புகள் வரும்பொழுது அவருடைய இன்ஃப்ளூயன்ஸில் தான் நான் கண்டிப்பாக அந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சேன். அந்த அளவுக்கு என்னை பல்வேறு விதங்களில் என்னை இன்ஸ்பயர் பண்ண ஒரு மனிதர்னு சொன்னால் சித்ரா சார். ஏன்னா அவர் ஒரு ப்ரொடியூசராக நான் ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணியிருக்காரு. அவர் எடுத்த மேக்கிங், அவருடைய குவாலிட்டி, அவரோட ஸ்பீடு, அவரோட பப்ளிசிட்டி ஸ்டைல், எல்லாமே ஒன்று நான் அப்சர்வ் பண்ணி தான் அந்த ப்ரொடியூசர் ஆகிற ஆசையாக எனக்கு வந்துச்சு. ஆக்சுவலாக நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும் இங்கே சென்னைக்கு வந்ததை மாறி தயாரிப்பாளரான காரணம் சித்ரா சார் மாதிரி சில இன்ஃப்ளூயன்ஸஸும் காரணம். அந்த மாதிரி ஒரு அற்புதமான மனிதர். அது மட்டும் இல்லை, அவருடைய அந்த தன்னம்பிக்கையும் விடாமுயற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக அது இன்னொரு நான் எனக்கு ஒரு தளர்வு வரும்போதெல்லாம், ஒரு சோர்வு வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுற ஒரு கேரக்டர்னால் அகைன் சித்ரா சார் தான். ஏன்னா அவர் எங்கேருந்து எங்கே உயரத்துக்கு போய் எங்கே கீழே திருப்பி மேலே வந்துட்டு அந்த போராட்டம் அவருக்கு பார்த்தீங்களா, அந்த விடாமுயற்சி, அது கண்டிப்பாக அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். பல பேர் கற்றுக்கணும். அவர் ஆக்சுவலாக சித்ரா சார் பல பேரை பற்றி பேட்டி எடுத்திருக்கார், பல பேரை பற்றி புக் எழுதியிருக்காரு. ஆனால் அவரே ஒரு புத்தகம். ஆக்சுவலாக அவர் அவ்வளவு அனுபவங்களை, அவ்வளவு மக்களை, அவ்வளவு விஷயங்களை, ஏற்ற தாழ்வுகளை, மிகப்பெரிய உயரத்தை, மிகப்பெரிய தாழ்வை எல்லாம் சந்தித்து வந்திருக்கார். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபீனிக்ஸ் பறவைன்னு சொல்கிற மாதிரி திருப்பி உயிர் பெற்று திருப்பியும் இது டூரிங் டாக்கீஸாக மாறி அந்த சினிமாவுக்குள்ளேயே இருந்து அவருடைய சினிமாவில் அவருடைய அனுபவத்தையே மூலதனமாக வச்சு திருப்பியும் இன்றைக்கி உலகத்தில் நான் எந்த நாட்டுக்கு எங்கே போய் பார்த்தாலும் நான் டூரிங் டாக்கீஸ் உங்களுக்கு பேட்டி பார்த்தேன். அப்படி தான் என்னை முதல்ல என்கிட்ட அறிமுகமாகறாங்க. அந்தளவுக்கு டூரிங் டாக்கீஸ் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் அத்தனை பேருக்கும் மிக மிக நெருக்கமான ஒரு அற்புதமான சேனலாக இருக்குது. நான் பெருமைக்கே சொல்ல எங்கே போனாலும் என்னை முதல்ல கேட்குறது ஃபஸ்ட்டு விஷயம் டூரிங் டாக்கீஸில் பார்த்தேன், உங்களை டூரிங் டாக்கீஸ் பேட்டி பார்த்தேன். அப்படி அந்த மாதிரி ஒரு பெரிய பேரை ஒரு குறுகிய காலத்தில் கொண்டு வந்திருக்காரு. அது அவருடைய முழுக்க ஒரு தனி மனிதனுடைய உழைப்பு. இதுக்கு பெரிய டீம் ஒர்க் அந்த மாதிரிலாம் இது ஒரு சினிமானா டீம் ஒர்க் சொல்லுவோம், இதெல்லாம் கிடையாது. இந்த டூரிங் டாக்கீஸ் என்பது ஒன் அண்ட் ஒன்லி சித்ரா லட்சுமணன். அவர் தான் அவருடைய பிரெயின் தான் அவருடைய உழைப்பு தான். ஏன்னா அவருடைய கான்டாக்ட், அவருடைய அனுபவம், அவருக்கு இருக்கிற நாலேஜ், இந்த சினிமா பற்றிய அறிவு, இது எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு டூரிங் டாக்கீஸாக மலர்ந்துருக்கு. அப்போ ஒப்பற்ற ஒரு சாதனைகளுக்கு சொந்தமான அவர் டூரிங் டாக்கீஸில் ஒரு விழா நடத்தும் பொழுது நிச்சயமாக அதில் எல்லாம் பங்கு பெற்று கடமையை பண்ணணுன்றது ஒரு எனக்கெல்லாம் பெரிய கடமை. ஏன்னா அவ்வளோ தூரம் சித்ரா லட்சுமணன் தூரத்துலேருந்து பார்த்து அவரையெல்லாம் பார்க்க மாட்டோமா, பேச மாட்டோம் எங்கன காலத்தில் மாறி அவர் என்னுடைய மூத்த சகோதரனாக மாறி
சமயத்தில் நடந்த என் மகள் திருமண விழாவில் குடும்பத்தில் ஒருத்தன் போல் ஓடி ஆடி வேலை செஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு எனக்கு மிக நெருக்கமாக அமைஞ்சது என்னுடைய மிகப்பெரிய பாக்கியம். அந்த மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு விழா செய்யும் பொழுது அதில் வந்து முழுக்க முழுக்க 100% என்னோட பங்களிப்பை கொடுக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அதுக்காக தான் அவர் சொன்ன உடனே எல்லாரும் வேலையும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதுக்காக வந்து முழுமூச்சாக செயல்பட்டு இந்த விழா மிக சிறப்பாக நடந்து டூரிங் டாக்கீஸ்க்கு மணிமகுடத்தில் மேலும் ஒரு வைரக்கல்லாக இது அமைய வேண்டும். அதற்கு ஊடக நண்பர்கள் நீங்கள் அத்தனை பேரும் ஒத்துழைக்க வேண்டும் என அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.